இஸ்ரேலிய அரசையும் கூப்பிட்டு நேற்று 2 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு ஒப்பந்தம் இப்போ 2 பேரும் எட்டியிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அமைதியாக இருந்தால் இந்த நின்று போயிருக்கிற இந்த பேச்சுவார்த்தை தொடர்புகள் மீண்டும் வேகம் எடுக்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். இந்த ஒப்பந்தத்துக்கே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கே, பாகிஸ்தானிகளால் மத்தியஸ்தம் செய்து கொண்டு வந்துட முடியுமா? அறம்தமிழ் நேயர்களுக்கு இனி வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிப்பதற்கு ஐநாவினுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். ஒரு போர் நிலை அமெரிக்கா ஈரானுக்குள்ள இடையே ஒரு சமாதானமாக முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்தது. இப்போ திடீர்னு ஒரு குவைத் மேலே ஒரு அட்டாக் நடந்திருக்கு. திருப்பி அது ஈரான் அட்டாக் பண்ணாங்க, அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்க. இப்போ இந்திய பிரதமர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்போதைய சூழல் அங்கே என்ன தான் சார் நடக்குது? இல்லை, ஒரு 10 நாள் முன்னாடி நாளைக்கு வந்துடும் ஒரு தற்காலிக ஒப்பந்தம், ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு விடும், பழையபடி கப்பல் போக்குவரத்து அங்கே திரும்பும் அப்படின்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு விதைத்தது யாருன்னா வழக்கப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த ஒரு 10 நாளில் அமெரிக்கர்கள் 2 முறை ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்குனாங்க. தற்காப்புன்னு சொன்னாங்க. கடற்கண்ணி வெடிகளை அவர்கள் நிறுவுகிறார்கள், அதை எதிர்த்து இதை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முறை காரணம் சொன்னாங்க. 2 படகுகளை இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டிருந்த 2 படகுகளை மூழ்கடித்துட்டதாகவும் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பதிலாக இவர்கள் பதில் தாக்குதல் பண்ணாங்க. நீங்கள் சொல்கிற அந்த குவைத் இப்போ சமீபத்தில் நடந்தது, அதற்கு முன்னாடியும் சில தாக்குதல்கள் நடந்துச்சு. இது பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில் நடந்த இந்த நிகழ்வுகள் பேச்சுவார்த்தையை பின்னுக்கு தள்ளிடுச்சு. ஒரு ஒப்பந்தம் எட்டப்படவிருந்த நிலையில் திடீர்னு ஒரு சின்ன பின்னடைவு. இந்த ஒப்பந்தம் கலைக்கப்படுன்னே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு? இல்லை, இது பேரம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பேரத்தினுடைய வலிமையை கூட்டுவதற்காக, பேர வலிமையை அதற்காக செய்கிறார்கள்ன்ட்டு ஒரு கருத்து இருக்குது, நமக்கு தெரியல. ஆனால் இந்த 2 மாதங்களில் ஏப்ரல் 12க்கு பிறகு உங்களுக்கு அன்னைக்கு தான் தற்காலிக போர் நிறுத்தம் வந்துச்சு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 7 வாரங்கள் இப்போ ஆயிருக்கு. இந்த 7 வாரங்களில் பல முன்மொழிவுகளை 2 தரப்பும் எடுத்து பாகிஸ்தான் மூலமாகவும் மற்ற நாடுகளுடைய துணையுடனும், கத்தார், துருக்கி, எகிப்து, இந்த மாதிரி சவுதிகள் கூட ஈடுபட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். சீனர்கள் பின்னாடி இருந்து உதவி பண்ணியிருக்கணும். இவர்களுடைய உதவியோடு 2 தரப்புலையும் தொடர்ந்து ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது இந்த மத்தியஸ்தர்கள் மூலமாக. சீனாவுக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் செபாஸ் ஷெரீஃப் போயிட்டு வந்தார் சமீபத்தில். 2வது முறையாக பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி ஆசிம் முனர் அங்கே திரும்பி போயிட்டு வந்தார். அதனால் பாகிஸ்தானிகள் இப்போ சமீபத்திய செய்தி இந்த மத்தியஸ்த பாகிஸ்தானையே விலக்கி வைக்கிறதா கேள்விப்படுறோம். இல்லை, நான் இது வரைக்கும் அது மாதிரி பார்க்கல. பாகிஸ்தானை விலக்கி வைத்தால் அப்புறம் அந்த வேலையை யார் பண்ணுவா? அதனால் அது நடக்கும்னு நான் நினைக்கல. அது ஒரு வேளை புரளியாக இருக்கலாம், நாம் பார்க்கணும். இதுக்கிடையில் லெபனானில் இந்த 10 நாள்களாக அதுக்கும் கொஞ்சம் மேலே இஸ்ரேல் ரொம்ப ஒரு பெரிய தீவிர தாக்குதலை ஹெஸ்பொல்லாவை எதிர்த்து பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் லெபனிய அரசுக்கும் இஸ்ரேலிய அரசுக்கும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு. இந்த ஒப்பந்தத்தை மீறி ஹெஸ்பொல்லா அவங்கள ஆங்கிலத்தில் நான் ஸ்டேட் ஆக்டர்னு சொல்லுவாங்க, அதாவது அரசு சாரா செயலிகள். இந்த அரசு சாரா செயலிகள் அவங்கள யாரும் கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை. அவங்க லெபனானுடைய தெற்கில் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்காங்க. அங்கேருந்து பல ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்க அவங்க. ஸோ வட இஸ்ரேல் மேலே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் வந்துட்டுருக்கு. ஹெஸ்பொல்லா ஈரானுக்கு ஆதரவாக இதை செய்கிறாங்க. அப்புறம் இஸ்ரேல் அவர்களுக்கு ரொம்ப நாளாகவே அவர்களுக்கு ஒரு பெரிய அவர்களை எதிரியாக பார்ப்பவர்கள், 80லிருந்து எதிரியாக பார்ப்பவர்கள். இந்த போர் இஸ்ரேல் உக்கிரமாக நடத்தி அங்கே உள்ளே போய் லிட்டனின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறை கடந்து போயிட்டா ரொம்ப உள்ளே போகிற மாதிரி அந்த லிட்டனி ஆறு வரைக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோட்டை, இங்கே இருக்க செஞ்சி கோட்டை மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு வியூக கோட்டை, அது மூலோபோய கோட்டை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த மேலே அங்கே போயிட்டிங்கன்னா அது இராணுவ ரீதியாக அது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கும். அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் எதிரிகளை தாக்குவதோ அல்லது
உங்களை தற்காத்துக் கொள்வதோ எளிது. அந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க ஒரு 3-4 நாள் முன்னாடி. இந்த போர் வந்து நிற்கிற மாதிரி இல்லை. இதில் லெபனிய அரசும் இஸ்ரேலியர்களும் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஹெஸ்பொல்லா நிறுத்தணுன்ட்டு இஸ்ரேலியர்கள் சொல்கிறாங்க. இஸ்ரேலியர்கள் இந்த ஹெஸ்பொல்லா மீதான தாக்குதலை நிறுத்தினால் ஒழிய நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு திரும்பி வரமாட்டோன்ட்டு ஈரான் சொல்லுது. ஹெஸ்பொல்லாவுடைய ஆதரவாளர்கள், அவர்களுடைய போஷகர்கள், காப்பாளர்கள் ஈரானியர்கள், 2 பேரும் ஷியா இஸ்லாமியர். அதனால் ஒரு 4 நாள் முன்னாடி நெத்தன்யாகுவோட ஃபோனில் ரொம்ப கடுமையாக பேசுகிறார் ட்ரம்ப். நீ இந்த தாக்குதலை நிறுத்தி கொள்ளணும், இது வந்து இங்கே ஒரு ஒப்பந்தம் வர்றதுக்கு ஒரு இடைஞ்சலாக கிடையாது. அப்புறம் இங்கே இருக்கிற இந்த லெபனிய அரசையும் இஸ்ரேலிய அரசையும் கூப்பிட்டு நேற்று 2 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு ஒப்பந்தம் இப்போ 2 பேரும் எட்டியிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஹெஸ்பொல்லா தாக்கலைன்னா இஸ்ரேலியர்கள் தாக்க மாட்டார்கள். இப்போ வந்து உங்களுக்கு அழுத்தம், இங்கிருந்த அழுத்தம், இஸ்ரேல் மீது இருந்த அழுத்தம், இப்போது அந்த அழுத்தம் ஈரானியர்கள் மீது மாறி இருக்கு. ஏன்னா ஈரானியர்கள் இப்போது ஹெஸ்பொல்லாவை நீங்கள் அமைதியாக இருங்கள்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அவர்கள் அமைதியாக இருந்தால் இந்த நின்று போயிருக்கிற இந்த பேச்சுவார்த்தை தொடர்புகள் மீண்டும் வேகம் எடுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். ட்ரம்ப் அவர்கள் வந்து சமீபத்தில் குறிப்பிட்டார், இந்த மாதிரி நானே தான் முடிவு பண்ணி ஈரானை தாக்கினேன், எனக்கு நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி நெத்தன்யாவுக்கு எந்த தூண்டுதலும் இல்லை. அவர் அப்படி இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய தேவை என்ன? இல்லை, அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு, திருப்பி இப்போ சொல்லியிருக்காரு. ஏன்னா நெத்தன்யாகு வந்து அவரை வந்து கைப்பாவையாக ஆட்டி வைக்கிறாருன்ற ஒரு கருத்து இருக்குது. அவரை வந்து பிணை கைதி மாதிரி நடத்துகிறாரு நெத்தன்யாகு அப்படின்னு சொல்கிறவர்கள். நாமே அந்த நாட்டு பிரச்சனைக்கு போராடணும்னு அமெரிக்காவில் ஏற்பட்ட குரலுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கர்கள் பொதுவாகவே அப்படித்தான் எல்லாத்த பற்றியும் நினைக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து பெரிய பூகோள ஞானம் அப்படின்றதெல்லாம் பல அமெரிக்கர்களுக்கு, அமெரிக்காவே ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டை பற்றி மட்டுமே அவர்களுக்கு அதிகமாக தெரியும். அதை பற்றியே அதிகமாக தெரியுமான்றது கூட ஒரு சின்ன சந்தேகம் தான். ஒரு மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு வேறு சில மாநிலங்களை பற்றி அதிகமாக தெரியாது. அமெரிக்கர்கள் வந்து இவ்வளவு வெளிச்சம் அவர்கள் மீது விழுந்தும், இவ்வளவு விசாலமாக உலகம் அவர்களை பார்த்தும், இவ்வளவு செல்வாக்கோடும் இவ்வளவு செழுமையாக அவர்கள் இருந்தும் கூட அவர்களுக்கு உலக ஞானம் அப்படின்றது வந்து ஒரு பல பேருக்கு கொஞ்சம் குறைச்சல் தான். அவர்களுக்கு எங்கே இந்த நாடு இருக்குன்றது கூட பெரிய அளவில் தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால் இந்த சூழலில் ஒரு பெரிய உக்கிரமான போர் இப்போ இல்லை. இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னே நம்ம பார்த்தோம், தினசரி போர் செய்திகளாக வந்தது. அந்த நிலை குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஹார்முஸ் நீரிணை வந்து ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிருக்கிறதுன்னு கேள்விப்படுறோம். ஆனால் இப்போ தான் இந்தியாவில் ஒரு எரிபொருள் பற்றாக்குறையும், அதுக்கு இப்போது ஏரோப்ளைனுக்கான ஒரு ஃபியூலுக்கான நிதியமெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இப்போ தானே வருது. அதனுடைய தொடர்ச்சிங்களா இல்லை இது வேறு பிரச்சனைங்களா? இல்லை, அதனுடைய தொடர்ச்சி தான். அதாவது இதற்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு நமக்கு. ஏன்னா ஹோர்முஸ் நீரிணை வந்து 2 தரப்பாலேயும் முடக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து பெருமளவு கப்பல்கள் பயணம் என்பது வந்து நின்று போச்சு. ஒரு நாளைக்கு 130 கப்பல்கள் வரைக்கும் அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த இன்னுமே சகஜ நிலை பெறலை. இல்லை, அவங்களும் முடக்கியிருக்காங்க, இவங்களும் முடக்கியிருக்காங்க. அதனால் அதில் மீண்டும் அந்த இயல்பு நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு ஒரு ஒப்பந்தம் வரணும். இப்போ அந்த இடைக்கால ஒப்பந்தம் அவர்கள் பண்ணிக்கிற ஒப்பந்தம் கூட என்ன சொல்ல போகுதுன்னா, முதல்ல இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒரு 60 நாளைக்கு நீட்டிக்கும். அதுக்கப்புறம் உடனே ஹோர்முஸ் நீரிணையை ஈரானியர்கள் அவர்களுடைய முடக்கத்தை நிறுத்தி கொள்வார்கள். அமெரிக்கர்கள் அவர்களுடைய முற்றுகையை விலக்கிக் கொள்வார்கள். 30 நாளில் கடற்கண்ணி வெடிகளை அவர்கள் அப்புறப்படுத்துவார்கள். சில மாதங்களில் இயல்பு நிலைக்கு போக்குவரத்து திரும்பும். இந்த 60 நாட்களில் எரிவிசை ஏவுகணைகளுடைய எட்டும் தூரம், அதுக்கப்புறம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம், வெறுமன அவர்கள் வைத்திருக்கக்கூடிய 11,000 கிலோ யுரேனியம், இவற்றை ஒப்படைப்பதும் இதை பற்றி விவாதங்களும், அவர்கள் அணுசக்தியாக மாறக்கூடிய அந்த ஆவலை முழுவதுமாக கைவிட அவர்கள் உறுதி தருவதும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இதுதான் இந்த ஒப்பந்தம் தான் வந்து இப்போ நிலுவையில் இருக்குது. இதுதான் வந்து நடக்கலை இன்னும். இந்த ஒப்பந்தம் ஒருவேளை விரைவில் நிறைவேற்றம் செய்யப்பட்டால் இங்கே நமக்கு இருக்கிற கவனிப்பு, நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்றது உடனே நிறையா நம்ம வந்து நிம்மதியாக மூச்சு விடக்கூடிய ஒரு நிலை வரும். பழைய இயல்பு நிலை வர்றதுக்கு பல வாரங்கள் ஆகும்.
எங்கள் ஹோர்முஸ்லேயே, ஏன்னா நிலக்கண்ணி கடல் கண்ணி வெடிகள் இருக்குது, அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அதுக்கு 1 மாதம் அவங்க நேரம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதங்கள் ஆகும் பழைய இயல்பு நிலைக்கு இந்த உலகம் திரும்புவதற்கு. அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ஆமாம் அந்த விலைகளெல்லாம் சரியறதுக்கு. ஆனால் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்ட உடனேயே சர்வதேச எண்ணெய் விலை வந்து கொஞ்சம் குறையும், கண்டிப்பாக குறையும். அப்புறம் பழைய நிலைக்கு அது போகிறதும் ஒருவேளை இதெல்லாம் இயல்பு நிலை வந்த பிறகு நடக்கலாம். பட் கோடி ரூபாய் கேள்வி என்னென்னா, $1 மில்லியன் குவெஸ்டன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கோடி ரூபாய் கேள்வி என்னென்னா, இந்த ஒப்பந்தத்துக்கே இவ்வளவு இழுபறிகள், ஆமாம் இவ்வளவு வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கே. அப்போது இந்த மிக முக்கியமான மற்ற பற்றியெல்லாம் பேசி ஒரு ஒப்பந்தத்தை 60 நாளில் பாகிஸ்தானிகளால் மத்தியஸ்தம் செய்து கொண்டு வந்துட முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய புதிராக இருக்கிறது. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. தொடர்ந்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழன். நன்றி, வணக்கம்.